In the army, Mulan proved to be a brave soldier. ஆர்மியில் வந்து ரொம்ப பிரேவான சோல்ஜர் ப்ரூவ் பண்ணா. In time, she was put in charge of other soldiers. கூடி சீக்கிரத்தில் வந்து அவளை மற்ற சோல்ஜர்ஸ்க்கு அவளை இன்சார்ஜாக போட்டாங்க. Her battles went so well that she was put in charge of more soldiers. Her battles kept on going well. After a few years, Mulan was given the top job. She would be the general of the entire army. அவள் ரொம்ப திறமையான பொண்ணாக இருந்தனால அவளுக்கு வந்து she became the general, அதாவது head of the entire army. Okay. Not long after that, a very bad fever swept through the army. Many soldiers were sick, and Mulan, the general of the army, became sick too. அந்த டைமில் வந்து ஒரு ஃபீவர் ஆரம்பிச்சிருச்சாங்க. எல்லாரும் சோல்ஜர்ஸ் வந்து அவங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் ஃபீவரோட படுத்துட்டாங்க. அதே சமயத்தில் முலான் கூட ஃபீவரோட படுத்துட்டா. ஓகே. When the doctor came out of Mulan's tent, he knew the truth. டாக்டர் வந்து முலானை போய் பார்த்துட்டு கவனிச்சுட்டு வரும்போது அவருக்கு தெரிஞ்சிச்சு இது ஒரு பொம்பளை அப்படின்னு சொல்லிட்டு. The general is a woman, yelled the soldiers. How can this be? ஓகே. அப்போ ஜென்ரல் யார்? ஒரு லேடி அப்படின்னு சொல்லிட்டு எல்லா சோல்ஜர்ஸ் கட்டுறாங்க. அது எப்படி இருக்க முடியும் அப்படின்னு கேட்டு போராடினாங்க. Some called out, she tricked us. சிலவங்க வந்து அவளை நம்ம ஏமாத்திட்டா. And will not fight for a woman. நம்ம வந்து ஒரு உமனுக்காக நம்ம போராட மாட்டோம். They said, punish her, make her pay. The cost is for her to die. But others called out in voice just as loud, with Mulan we win every battle. சிலவங்க வந்து அவள் சாகட்டும் அப்படின்றாங்க. நான் சிலவங்க என்ன சொல்கிறாங்க, அவளோட தான் நாங்கள் பேட்டில் ஜெயிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சிலவங்க சொல்கிறாங்க. They said, stay away from our general. Just then a soldier ran up. Everyone, he called, a surprise attack is coming. Mulan heard this from inside her tent. ஓகே. ஒருத்தர் வந்து ஒரு சோல்ஜர் ஓடி வந்துட்டு நம்மளுக்கு ஒரு சர்ப்ரைஸ் அட்டாக் வருது, எதிரியாக வராங்க அப்படின்னு சொல்லிட்டு முலான் வந்து இதை கேள்விப்பட்டுட்டு she got dressed and went outside. She was not yet strong but stood tall. She told the soldiers where they must go and to hide and they could attack when the army came. அவள் வந்து அவர் சோல்ஜர்ஸ் கிட்ட சொன்னால் எங்கே போய் ஒளியறதுக்கு, அப்புறம் எங்கே எப்படி அட்டாக் பண்ணுறது அவங்க வந்தானா அப்படின்னு சொல்லிட்டு முலான் வந்து அவங்களுக்கு ஐடியா கொடுத்தான். But they must get there fast. The soldiers, even those who did not like that their general was a woman, could tell that Mulan knew what she was talking about. சில சோல்ஜர்ஸ் வந்து அவங்களோட ஜென்ரல் வந்து ஒரு பொம்பளையாக இருந்துட்டு அவங்களால அக்செப்ட் பண்ணிக்க முடியல. ஆனால் அவங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது அவள் திறமைசாலி அதனால தான் அவங்க வாய் திறக்கல. It worked. The battle was won. Okay, they won the battle. It was such a big victory that the enemy gave up at last. எவ்வளோ பெரிய விக்ட்ரினா ஜெயிச்சிட்டாங்கன்னா அந்த ஆப்போசிட் பார்ட் இது வந்து ஆர்மி வந்து they gave up. அவங்க வந்து விட்டு கொடுத்துட்டாங்க. இனிமேட்டு நம்மளால இவங்கக்கிட்ட போராட முடியாதுன்னு சொல்லிட்டு. The war was over and China was saved. You can be sure that after that last battle, no one cared anymore that Mulan was a woman. அந்த லாஸ்ட் பேட்டிலுக்கு அப்புறம் லாஸ்ட் போராட்டத்துக்கு அப்புறம் எல்லாரும் வந்து முலான் வந்து ஒரு உமன் அப்படின்னு சொல்லிட்டு யாரும் வந்து கண்டுக்கல. The emperor was so glad that Mulan had ended the long war. He set aside the rule about being a woman. Mulan, stay with me in the palace, he said. Someone as smart as you would be a fine, loyal advisor. அவர் என்ன சொல்லிட்டாரு கடைசியாக எம்பரர் வந்து இவ்வளோ ஸ்மார்ட்டான புள்ளாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீ என் கூட தான் பேலஸில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உன்னோட வந்து யாரும் வந்து ஒரு ஃபைன் அட்வைசராக இருக்க முடியாது. ஓகே. Mulan bowed deeply. You are too kind, sir, she said. But if you please, what I wish most of all is to return home to my family. சார் நீங்கள் ரொம்ப கைண்டாக இருக்கீங்க, ஆனால் நான் ஆசைப்படுறது வந்து நான் திருப்பி என் ஃபேமிலி கிட்ட போகணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். Then at least take these fine gifts. சரி இந்த ஃபைன் கிஃப்ட்ஸ் எடுத்துகிட்டு போ அப்படின்றாரு, said the emperor. So everyone at your home and village will know how much the emperor of China thinks of you. இந்த கிஃப்ட்ஸ் எடுத்துகிட்டு போனோன்னா உங்கள் வீட்டில் ஃபேமிலியில் எல்லாம் தெரிஞ்சுக்குவாங்க இந்த எம்பரர் ஆஃப் சைனா வந்து உன்னை எவ்வளோ விரும்புகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது எவ்வளோ உனக்கு தேங்க் பண்ணுறாரு அப்படின்ட்டு. Mulan returned to her village with 6 fine horses and 6 fine swords. Okay, அவள் எப்படி ரிட்டர்ன் ஆகணும்னா she went back with 6 fine horses and 6 fine swords. Everyone cheered that she was safe. The person who had saved China was their very own Mulan. Okay, முலான் வந்து யார் வந்து சைனா சேவ் பண்ணுதுன்னா முலான் மட்டும்தான். ஓகே, முலானால தான் முடிஞ்சுது.